கோவையில் ரயில்வே கேட்டில் மோதி விபத்தை ஏற்படுத்திய பிக்கப் வாகனம். மடக்கி பிடித்த பொதுமக்களிடம் திமிராக பேசிய மது போதை ஓட்டுநரின் செல்போன் வீடியோ காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. கோவையில் மது போதையில் மகேந்திரா பிக்கப் வாகனத்தை ஓட்டி வந்த நபர் ஒருவர் போலீசாரை கண்டு நிற்காமல் வாகனத்தை அதிவேகமாக இயக்கி ரயில்வே கேட்டில் மோதி ஏற்பட்ட விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநரை அப்பகுதி பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள காவல்துறை சோதனை சாவடியில் நேற்று மாலை வாகன தணிக்கை காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அதிவேகமாக வந்த அந்த வாகனத்தை நிறுத்த சைகை காட்டியுள்ளனர். ஆனால் அந்த ஓட்டுநர் சிக்னலை மதிக்காமல் மின்னல் வேகத்தில் தாறுமாறாக ஓட்டி சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் துரத்தி வருவதை அறிந்த அந்த போதை ஓட்டுநர் பிடிபடாமல் இருக்க சாலையில் சென்ற பிற வாகனங்கள் மீது மோதுவது போன்ற அபாயகரமான முறையில் ரேஷ் டிரைவிங் செய்துள்ளார். மேட்டூர் பகுதிக்குள் புகுந்து தப்பிக்க முயன்றபோது அம்மன்புதூர் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் மற்றும் கான்கிரீட் தடுப்புகளில் அந்த பிக்கப் வாகனம் மிக பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தின் தாக்குதலில் வாகனத்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்து சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் வாகனத்தில் இருந்து தப்பி ஓட முயன்ற அந்த போதை ஆசாமியை மடக்கி பிடித்தனர். அப்போது அவரிடம் பொதுமக்கள் எந்த ஊர் என கேள்வி எழுப்பிய போது அதுதான் காவல்துறை வந்துவிட்டார்களே என திமிராக பதிலளித்துள்ளார். மது போதையின் உச்சத்தில் இருந்த அந்த நபரின் அங்கிருந்தவர்களை கொந்தளிக்க செய்தது. பின்னர் துரத்தி வந்த போலீசாரிடம் அந்த நபரை பொதுமக்கள் ஒப்படைத்தனர். ரயில்வே கேட் சேதமடைந்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் விபத்துக்கு உள்ளான வாகனத்தை மீட்டனர். போத்தனூர் போலீசார் அந்த போதை ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதை ஆசாமியால் தாறுமாறாக ஓடிய பிக்கப் வாகனத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.